Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு வந்து இந்த வீடியோல நம்ம Indian Polityல Constitution of Indiaவோட கடைசி பார்ட்டான பார்ட் 7 வீடியோ வந்து பார்க்க போறோம். So இந்த பார்ட் 7 வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Indian Constitutionோட sources. So Indian Constitution frame பண்றதுக்கு 60 countriesல இருந்து என்ன பண்ணாங்கன்னா Constitutionனை வந்து ரெஃபர் பண்ணிருப்பாங்க. So எந்தெந்த countryல இருந்து என்னென்ன இதெல்லாம் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து 6 பார்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். நீங்க அதை பார்க்கலன்னா கீழே வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். அதுல இருந்து நீங்க வந்து மீதி 6 பார்ட் வீடியோஸையும் வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸில் கண்டென்ட், டூயிங் நோட்ஸ், புக் பேக், அப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து டாபிக் வைஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ வந்துட்டு 3 புக்ஸ் வந்து இப்போ வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம், ஜென்ரல் சயின்ஸுக்கும் ஜியோகிரஃபிக்கும். ஸோ வீடியோ கிளாஸஸ் முடிய மற்ற சப்ஜெக்டோட புக்ஸும் வந்து உங்களுக்கு ஒன்றா வந்து லான்ச் பண்ணிவிடுவோம் நம்ம சேனலில். ஸோ புக்ஸ் மட்டும் இல்லாமல் கொஸ்டின் பேங்க்ஸும் இருக்குது. ஸோ கொஸ்டின் பேங்க் வந்து டாபிக் வைஸ் MCQ வந்து எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்து உங்களுக்கு இந்த புக் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் இதை டெஸ்ட் சீரீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கொஸ்டின் பேங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் எது வாங்கணும்னாலும் நம்மளோட வெப்சைட்லேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வெப்சைட் வந்து டிஸ்பிளேலேயே வந்துட்டு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள், அதுலேயும் உங்களுக்கு வெப்சைட் லிங்க் இருக்குது. ஸோ நம்ம வந்து 6 பார்ட்ஸ் வந்து டோட்டலாக பார்த்துருக்கோம். ஸோ என்னென்ன பார்த்தோம், லாஸ்ட்டாக 6th பார்ட்டில் ஷெட்யூல் பார்த்தோம், 5th பார்ட்டில் பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் பற்றி பார்த்தோம், 4th பார்ட்டில் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியோட பாதி வந்து பார்த்தோம், பார்ட் 3ல வந்துட்டு கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளினா என்ன அந்த டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தோம். பார்ட் 1 and 2ல வந்து என்ன பார்த்தோம், கம்பெனி ரூல்னா என்ன, க்ரௌன் ரூல்னா என்ன. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த பிடிஎஃப்ல வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்க, அதில் உங்களுக்கு லிங்க் இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு சோர்சஸ், ஸோ எந்தெந்த கண்ட்ரிலேருந்து என்னென்னலாம் வந்துட்டு நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல வந்து எடுத்திருக்காங்க அப்படின்ற சோர்சஸ் டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்துட்டு அவங்களே வந்து சொல்லியிருப்பாங்க, நிறைய இதுலேருந்து நாங்கள் வந்து பாரோ தான் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1935லேருந்து தான் நிறையா வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ B.R. அம்பேத்கர் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ப்ரௌடாகவே என்னன்னு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ransaking ஆல் த known கான்ஸ்டியூஷன் ஆஃப் த வேர்ல்டு. அதாவது நாங்கள் வந்து மற்ற வேர்ல்டோட எங்களுக்கு தெரிஞ்ச கான்ஸ்டியூஷன் எல்லாம் சூறையாடி தான் நாங்கள் எங்களோட கான்ஸ்டியூஷன் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ப்ரௌடாகவே நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷனில் பார்க்கும்போது ஸ்ட்ரக்சரல் பார்ட் அதை வந்து எதுலேருந்து டிரைவ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935லேருந்து. அதுவே வந்து ஃபிலாசபிக்கல் பார்ட்டை வந்துட்டு அதாவது இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அப்புறம் வந்து DPSP அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இதெல்லாம் வந்து அமெரிக்கன் லாங்குவேஜ். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அமெரிக்காலையும், இந்த ஸ்டேட் பாலிசிஸ் அதாவது இந்த டைரக்டிவ் பிரின்சிபலை வந்து அயர்லாண்ட்ல இருந்து எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டை வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஸோ அது வந்து பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா எதுல இருந்து என்னென்ன எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல்ல 2023 எக்ஸாமை ஃபேஸ் பண்றவங்களுக்கு புதுசா வந்துட்டு ஒரு சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுதான் வந்து வே டு சக்சஸ் சேலஞ்ச். ஸோ இது வந்து அக்டோபர் 1st வீக்ல இருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம வந்துட்டு எந்த சப்ஜெக்ட் படிக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ். ஸோ இந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ், அதாவது பிரிண்டட் புக்ஸ் நான் கொடுத்துருவேன், வீடியோ கிளாஸஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம், டெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட் கூட உங்களுக்கு டிசம்பர் 31, 2023 வரைக்கும் நீங்கள் வந்து அந்த டெஸ்ட்டை வந்து அசஸ் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டட் அட்டெம்ப்ட் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் இருக்கும். வித் பிரிண்டட் புக்ஸ் வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு 1599 வரும். அதுவே வித்தவுட் பிரிண்டட் புக்ஸ் வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு 699 வரும். ஸோ வித்தவுட்ல பார்த்தீங்கன்னா புக் மட்டும் இருக்காது, மற்றபடி வீடியோ கிளாஸஸும் உங்களுக்கு டெஸ்ட்டும் வந்து அந்த 699க்கு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம ஜென்ரல் சயின்ஸ் படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஸ்டெப் முடிச்சோடனே நம்ம பார்க்கலாம். நீங்கள் இந்த சக்ஸஸ் பிளான்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்க, அதுல உங்களுக்கு லிங்க் இருக்கு. ஸோ 2023 எக்ஸாம்ல நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இந்த ஸ்டெப்பை வந்து நீங்க எடுத்து வைங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஸோ இதை வந்து ரிமெம்பர் பண்ணுறதுக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாமே இன்டர்லிங்க் பண்ணி ஒரு சென்டென்ஸ் மாதிரி நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ இதை என்ன இன்ட்டு பார்த்தீங்கன்னா, கவர்னரும் ஜட்ஜும் வந்து எமர்ஜென்சி மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணாங்க. எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, PSC பற்றி, அதோட ஃபெட்ரல் ஸ்கீம் பற்றி, அட்மினிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் பற்றி, எதுலன்னா GOI ஆக்டில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த கவர்னர் அப்படின்னா ஆஃபீஸ் ஆஃப் கவர்னரை பற்றி சொல்லுது, ஜட்ஜுன்றது வந்து ஜுடிஷியரி, எமர்ஜென்சின்றது எமர்ஜென்சி ப்ரொவிஷன், PSCன்றது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஃபெடரல் ஸ்கீம், நெக்ஸ்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீடைல். ஸோ இதெல்லாம் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935லேருந்து எடுத்தாங்க.
நெக்ஸ்ட் வந்து பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன். ஸோ பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் எப்படி சொல்றாங்கன்னா, ஸோ பிரிட்டிஷ் பார்லிஜி பிஸ்கெட்டோட வெயிட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிரிட்டிஷ் அப்படின்னா ஸோ எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னு தெரியும். ஸோ அதனால தான் பிரிட்டிஷ் அப்படின்ற வார்த்தை வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ல இருக்கு. ஸோ இந்த PA அப்படின்ற அந்த பார்லியில PA இதெல்லாம் குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட்டும் பார்லிமெண்ட்ரியோட ப்ரிவிலேஜும். ஸோ இதுதான் வந்து PA குறிக்குது. நெக்ஸ்ட் R எதுனா ரூல் ஆஃப் லா. அடுத்து வந்து LEனாலே லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர். ஸோ அடுத்து BI அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைகேமரலிசம். நெக்ஸ்ட் வந்து S அப்படின்றது வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பு. C அப்படின்றது வந்து கேபினட்டோட சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து வெயிட்ல அந்த W அப்படின்றது வந்து ப்ரீராகேட்டிவ் ரிட்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ பிரிட்டிஷ் பார்லிஜி பிஸ்கெட் வெயிட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து US கான்ஸ்டியூஷன். ஸோ யூஎஸ்லேருந்து என்னெல்லாம் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் வந்து இந்த டைட்டில் இருந்து ஃப்ரேம் பண்ண சென்டென்ஸ். US பிரசிடென்ட் வாஸ் இம்பீச்டு த்ரூ ஜுடிஷியரி ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பிரசிடென்ட் வந்து ஜுடிஷியரி ரிவ்யூவால் இம்பீச் பண்ணி ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து வயலேட் பண்ணியிருக்கிறதுக்காகவும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஜுடிஷியரி இண்டிபெண்டன்ஸை, அதாவது சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வந்து ரிமூவ் பண்றதுக்காகவும் இந்த மாதிரி வந்து சொன்னாரு அப்படின்னு ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து சொன்னாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த இம்பீச் அப்படின்னா இம்பீச்மெண்ட் ஆஃப் த பிரசிடென்ட், ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது அப்படியே இருக்கு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படியே இருக்கு. ஸோ வைஸ் பிரசிடென்ட்னா போஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். நெக்ஸ்ட் வந்து ஜுடிஷியரி இண்டிபெண்டன்ஸ், அதான் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி. நெக்ஸ்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்டை வந்து ரிமூவ் பண்றாங்க, சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜை வந்து ரிமூவ் பண்றது. ஸோ இதுதான் வந்துட்டு US கான்ஸ்டியூஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஐரிஷ் கான்ஸ்டியூஷன். ஸோ அது என்னன்னு சொல்லுவாங்க, அயர்லாண்ட் அப்படின்னு நீங்க ஞாபகம். ஸோ I ஃபார் அயர்லாண்டு, R ஃபார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவோட மெம்பர் நாமினேஷனு, E ஃபார் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், LAD, D ஃபார் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட். ஸோ அது ஒரு ட்ரிக்கு. இல்லைன்னா இது இப்படி ஞாபகம். இன் அயர்லாண்ட் பிரசிடென்ட் வந்து எப்படி எலெக்ட் பண்ணப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவோட நாமினேட்டட் மெம்பரு எது ஹெல்ப் கூட பார்த்தீங்கன்னா DPSP, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஹெல்ப்போட அயர்லாண்டில் பிரசிடென்ட்டை வந்துட்டு நாமினேட்டட் மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா மூலமா எலெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் என்ன ஆயிடும், பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்துடும், நாமினேட்டட் மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா வித் த ஹெல்ப் ஆஃப் DPSP, ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ அப்படி வந்து மூணுமே அதில் வந்து வந்துடும். நெக்ஸ்ட் வந்து கனாடியனோட கான்ஸ்டியூஷன். ஸோ இதில் வந்துட்டு ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கனடா சுப்ரீம் கோர்ட் என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெடரேஷன் ஸ்ட்ராங் சென்டர் வந்து கவர்னரை வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். எது மூலமான்னு பார்த்தீங்கன்னா ரெசிடியூ பவர் மூலமா. ஸோ இது எதெல்லாம் வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுப்ரீம் கோர்ட்டோட அட்வைசரி வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர் வந்துருச்சு. ஸ்டேட் கவர்னரோட அப்பாயின்மெண்ட் பை த சென்டர் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து ரெசிடியூவல் பவர் இன் த சென்டர். ஸோ நாலுமே வந்துட்டு உங்களுக்கு இந்த சென்டென்ஸ்ல வந்து வந்துடும். ஸோ அடுத்து வந்து ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன். ஸோ ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷனுக்கு வந்துட்டு ட்ரிக் பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவோட ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேடு, காமர்ஸ், இன்டர்கோர்ஸ் வாஸ் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஹவுஸோட ஜாயிண்ட் சிட்டிங்கில் வந்து கன்கரண்ட் மேனரில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இது என்னெல்லாம் வந்துருச்சு, ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ், ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் 2 ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட், கன்கரண்ட் லிஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ஜெர்மனியோட கான்ஸ்டியூஷன். ஸோ ஜெர்மனியோட கான்ஸ்டியூஷன் வந்து ரொம்பவே சிம்பிள். ஸோ ஹிட்லர் வந்து ஜெர்மனி, ஸோ ஹிட்லர் வந்து என்ன பண்ணிட்டாரு, எமர்ஜென்சி டைம்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. அதான் வந்துட்டு நம்ம ஞாபகமே வச்சுக்கணும். ஸோ சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் எமர்ஜென்சி. நெக்ஸ்ட் வந்து ரஷ்யாவோடது. ஸோ ரஷ்யாவை முன்னே வந்து USSR அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ரஷ்யாவோட ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல், பொலிட்டிக்கல், அப்புறம் வந்துட்டு எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸை வந்து ப்ரீஆம்பிளில் வந்து அடாப்ட் பண்ணுறது. ஸோ அதான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜஸ்டிஸை வந்துட்டு ப்ரீஆம்பிளில் வந்துட்டு கொண்டு வருது. ஸோ அதை தான் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க வந்து ரஷ்யாவிலேருந்து எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெஞ்ச் கான்ஸ்டியூஷன். ஸோ ஃப்ரான்ஸ் லேண்ட் அப்படின்னு ஞாபகம். F எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெட்டர்னிட்டி, R வந்து ரிப்பப்ளிக், E வந்துட்டு ஈக்குவாலிட்டி, L வந்து லிபர்ட்டி. ஸோ அதான் வந்து ரிப்பப்ளிக். நெக்ஸ்ட் வந்து ஐடியல்ஸ் ஆஃப் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி இன் த ப்ரீஆம்பிள். அடுத்து வந்து சவுத் ஆப்பிரிக்கனோட கான்ஸ்டியூஷன். ஸோ சவுத் ஆப்பிரிக்கன்னா நெல்சன் மண்டேலா வந்து எலெக்டட் இன் ராஜ்யசபா த்ரூ அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர். ஸோ இது வந்து என்னென்னா வருது, ராஜ்யசபா மெம்பரோட எலெக்ஷனு, அப்புறம் வந்துட்டு ப்ரொசீஜர், அமெண்ட்மெண்ட்டோட ப்ரொசீஜர், இது ரெண்டுமே வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கன்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா வந்து எலெக்ட் பண்ணுறாங்க, நாமினேட்டட் மெம்பர் எடுத்தது வந்து இன்னொரு கண்ட்ரிலேருந்து. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இன்டர்லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து ஜாப்பனீஸோட கான்ஸ்டியூஷன். ஸோ ஜாப்பனீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு லாவை வந்து ஒரு ப்ரொசீஜராக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அதான் வந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா.
ஸோ இதெல்லாம் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ட்ரிக்ஸை வந்துட்டு அகெயின் அண்ட் அகெயின் நீங்கள் பார்க்க உங்களுக்கே வந்து அப்படியே வந்து மக் வந்து ஆயிடும். ஸோ அதனால அகெயின் அண்ட் அகெயின் இதை வந்து நீங்கள் வந்து படிச்சு வந்து பாருங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற அந்த டாபிக் வந்து இதோட வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ரீஆம்பிள் டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவே 7 பார்ட் பார்த்துருக்கோம். ஒரு பார்ட்டுமே வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இதை படிச்சாலே உங்களுக்கு இந்தியன் பாலிட்டியோட அவுட்லைன் வந்து கிடைச்சிரும். ஸோ கண்டிப்பா வந்து எல்லா பார்ட்டியும் மறக்காம வந்து பார்த்து நோட்ஸ் வந்து எடுங்க. உங்களுக்கு நோட்ஸ் எடுக்க முடியலன்னா இந்த பிடிஎஃப் வந்து நீங்க கீழே இருந்து பர்ச்சேஸ் பண்ணி அதுல வந்து கீ பாயிண்ட்ஸ் வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிடிஎஃப் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.